கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த பரிசுத்த பெரிய வியாழக்கிழமை ஆராதனையிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 11 வரை இருக்கின்ற பகுதியிலே நாம் தியானம் செய்வோம். ஏற்கனவே இதனை நாம் வாசித்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்து செய்தி கடந்து செல்வோம். கிருபைகள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தியாக பலியாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ உம்மை கொடுத்ததற்காக அதனை ஆண்டவரே நிறைவேற்றும் மனமாக ஏற்படுத்தின பரிசுத்த திருவிருந்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்காக உடைக்கப்பட்டீர், நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். உம்மாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமக்காகவே வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மோடு நித்தி காலமாக வாழ எங்களை நீர் வழிநடத்து சுவாமி. உடைய வார்த்தையினாலே நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசி எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் அனைவருக்கும் தெரிந்த வண்ணமாக மாண்டி தர்ஸ்டே என்று சொல்வார்கள். மாண்டி தர்ஸ்டே என்றால் பெரிய வியாழக்கிழமை. The word Mandi is derived from Latin word mandatum, which means commandment. லத்தீன் பாஷையிலே மாண்டி என்ற வார்த்தைக்கு மேண்டேட்டம் என்று அர்த்தம். அதாவது கட்டளை. என்ன கட்டளை என்று பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு புதிய கட்டளையை, தன்னை ஒப்பு கொடுக்கின்ற அந்த காரியத்திற்கு அடையாளமாக தன்னுடைய சீஷர்கள் அதனை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக திருவிருந்தை அவர் ஏற்படுத்தினார். அந்த திருவிருந்தின் மூலமாக அவர் ஒரு புதிய கட்டளை கொடுத்தார். அது என்ன கட்டளை என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தில் அது இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13:34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். So here we see that God has given this new commandment to his disciples to love one another as he has loved them. Love one another as I have loved you. இந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற நாள்தான் அவர் ஆபோஜனத்தை ஏற்படுத்தின நாளிலே கற்றுக் கொடுத்த இந்த ஒரு காரியமாக இருக்கிறது. பெரிய வியாழன் தினத்தன்று என்னென்ன காரியங்கள் நடக்கிறது உலக பிரகாரமாக என்று பார்க்கின்ற போது, திருச்சபை அட்டவணையிலே பார்க்கின்ற போது மாண்டி தர்ஸ்டே இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லவ்ட் அண்ட் ரெவர்டு டேஸ் இன் தி கிறிஸ்டியன் கேலண்டர் என்று மிகவும் அதிகமாக போற்றப்படுகின்ற ஒரு மதிப்பை அளித்து இது மிக முக்கியமான நாள் என்று சொல்லி எல்லா மக்களும், எல்லா கிறிஸ்தவர்களும், உலகம் முழுவதும் இருக்கின்ற கிறிஸ்தவர்களும் இதனை பின்பற்றுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாள் தான் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு ஒரு அடித்தளம் அமைக்கிறது. இட் செட்ஸ் த ஸ்டேஜ் ஃபார் தி மெடிடேஷன் ஆஃப் குட் ஃப்ரைடே. இந்த நாளிலே தன்னை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு முன் அடையாளமாக இந்த திருவிருந்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். நாளைய தினத்தில், அதாவது இந்த நாள் பஸ்கா தினம், நாளைய தினத்திலே இந்த பஸ்கா பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கின்ற முன் அடையாளம் தான் திருவிருந்து. இதில் சில காரியங்களை நாம் பார்ப்போம். உலக பிரகாரமாக இந்த மாண்டி தர்ஸ்டே தினத்தன்று என்னென்ன செய்வார்கள் என்றால், செலிப்ரேஷன் ஆஃப் ஹோலி கம்யூனியன். முக்கியமாக இந்த நாளில் கடவுள்
திருவிருந்தை ஏற்படுத்தினதை எல்லாரும் உலகில் உள்ள எல்லா மக்களும் ஆசரிப்பார்கள். கம்யூனியன் ஒரு ஐக்கியமாக ஒரு பந்தியாக வந்து அவர் கொடுக்கின்ற அந்த விருந்தில் அவரே விருந்து. ஏனென்றால் அதனை பற்றி பார்க்கின்ற போது அவர் தியாகமாக கொடுத்த விருந்து என்று சொல்லி லத்தீன் பாஷையில் பார்க்கின்ற போது யூபுலம் எக்ஸ் ஓப்லாட்டிஸ் என்று சொல்லி எ சாக்ரிஃபிஷியல் ஃபீஸ்ட், ஒரு தியாகத்தின் ஒரு விருந்து, ஒரு தியாக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த அந்த விருந்தில் பங்கு பெற உண்மையிலேயே நாம் தகுதியற்றவர்கள். ஆனால் கூட இந்த ஒரு பந்தியிலே பங்கு பெறத்தக்கதாக கடவுள் அழைக்கின்ற ஒரு நிகழ்வு தான் மாண்டி தர்ஸ்டே. இரண்டாவதாக பார்க்கின்ற போது ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் தி ஆல்டர். இன்றைக்கு அலங்கரிக்கப்பட்ட இந்த ஆல்டர் பலிப்பிடம் பொதுவாக கத்தோலிக்க சபை, ஆங்கிலிக்கன் சபை, லுத்தரன் சபைகள், மெத்தடிஸ்ட் சபைகள் எல்லாம் எல்லா ட்ரெடிஷனல் சர்ச்சஸில் இந்த அதாவது இந்த நாளில் இந்த இதுங்கெல்லாம் எடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டாக கேண்டில் கூட இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. திரைச்சலை இருக்காது, எதுவுமே இருக்காது, இந்த எந்த விதமான கிளாத்தும் இருக்காது. அதாவது ஒன்றுமில்லாத படிக்கு அது எல்லாவற்றையும் உருவிக்கொள்வார்கள், உரிந்து எடுத்து விடுவார்கள். ஏனென்றால் லைட் கூட இருக்காது, இருட்டாக அதனை காட்டுகின்ற ஒரு ட்ரெடிஷன். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ சர்ச்சுகள் அது பண்ணுறாங்க தெரியல. அட்லீஸ்ட் முடிச்சு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க சில சர்ச்சில். அது எதை காட்டுகிறது என்றால் நாளைய தினத்திலே கருப்பு நாள் என்று சொல்லி குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவோம். ஆனால் அன்றைக்கு கடவுளை ஒப்பு கொடுத்த அந்த கருப்பு, அதனால்தான் அந்த ஸ்டோனில் கூட கருப்பு, மற்றபடி எல்லா இடமும் அந்த கருப்பு சின்னம், அதாவது லிட்டர்ஜிக்கல் கலர், துக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இது அனுசரிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குருவானவர் தன்னுடைய சீடர்களுடைய கால்களை அவர் கழுவுகிறதை ஒரு வாஷிங் ஆஃப் ஃபீட். ஒரு குருவானவர் எப்படி, அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 10:24 பார்க்கும்போது a student is not above his teacher nor a servant above his master என்று சொல்லி, ஒரு மாணவன் ஒரு குருவை மிஞ்சின ஒரு மாணவனாக இருக்க முடியாது இல்லைங்களா? அந்த வசனம் படிக்கிறது மத்திய 10:24. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல, பெரியவன் அல்ல. ஆனால் கூட கடவுள் பெரியவர். அவர் எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார் என்பதை இந்த நாளில் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதாவது நிறைவேற்றுகிறதை, தன்னுடைய சீடர்களுடைய காலை அவர் கழுவினார். இதெல்லாம் உலக பிரகாரமாக கிறிஸ்துவ திருச்சபைகளிலே செய்யப்படுகின்ற ஒரு சடங்குகளாக இருக்கிறது. செரிமனியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஆன் தி டே ஆஃப் மாண்டி தர்ஸ்டே. இதனை நாம் சில நேரங்களில் இதை பின்பற்றினோம், சில நேரத்தில் பண்ணது கிடையாது. இன்றைக்கி நம்ம இப்படியே விட்டுட்டு போயிடுவோம். போதகர் உங்களுடைய கால கழுவத்துக்கு முன் வரல, ஆனால் நினச்சேன் நான். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் this is not the appropriate time to do all those things என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டதுனால, ஆனால் எனக்கு ஒரு 2-3 நாள் அது வந்தது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, பரிசுத்த ராபோஜனத்தில் பங்கு பெறத்தக்கதாக வந்திருக்கிறோம். இது மிக முக்கியமானது. ஏனென்றால் கடவுள் ஏற்படுத்தினது ராபோஜனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he is a supreme model. இங்கே இன்றைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் பார்க்கின்ற போது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அங்கே நான் பார்க்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14:12-26 வரைக்குமே பார்க்கின்ற போது அங்கே பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படியாக அவருடைய சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். பஸ்கா பாருங்க, 12ஆம் வசனம், மார்க் 14:12. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளில் அவருடைய சீஷர்களிடத்தில் நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதன் பிறகு நடக்கிற அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த பஸ்கா என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பஸ்கா என்பதை நாம் பார்க்கிறோம். மேல் அறை வீட்டை அங்கே காட்டினார்கள் என்று சொல்லி 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்த பண்ணுங்கள். இந்த
ராபோஜனம் என்பது கடவுள் உனக்காக எனக்காக ஆயத்தப்படுத்தின அவருடைய திரு சரீரமும் ரத்தமுமாக இருக்கிறது, நமக்காக என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அவர் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவர் கொடுத்து ஆசீர்வதித்து கொடுத்து, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் கடந்து சென்றார். இன்றைக்கு அவரை நினைவு கூறும்படியாக நாம் அதனை ஆசரிக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அடுத்ததாக பார்க்கின்ற 17ஆம் வசனத்தில், சாயங்காலமான போது அவர் 12 கூட அவிடத்திற்கு வந்தார். ஸோ இந்த ராபோஜனத்திற்கு, அதாவது லார்ட் சப்பருக்கு இன்னொரு பெயர் என்று தமிழில் நம்ம சொல்லும்போது ராபோஜனம் என்று சொல்லுவோம். ஏன் ராபோஜனம் சொல்கிறோம்? இரவு சாயங்கால நேரத்தில் அவர் ஏற்படுத்தின அது காரணத்தினால ராபோஜனம், லாஸ்ட் சப்பர் என்று சொல்லி இதற்கு பெயர் உண்டு. பல பெயர்கள் இதற்கு சொல்லப்படுவது உண்டு. த லாஸ்ட் சப்பர், இன்னொன்று பார்க்கிறப்போ ராபோஜனம் என்று சொல்லி நாம் மார்க் 14-17 பார்க்கிறோம். யூகாரிஸ்ட் என்று சொல்லி தேங்க்ஸ் கிவிங், அதனை எடுத்து அவர் ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று இருக்கிறது. ஸோ இதனை, அதாவது இந்த ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சில் யூகாரிஸ்ட் என்று சொல்வார்கள், ஹோலி கம்யூனியன் என்று சொல்வார்கள். அதே போல் சாக்ரமெண்ட்ஸ் ஆஃப் தி ஆல்டர், பலிப்பிடத்தின் சாக்கிரமந்து என்று சொல்லி, அதே போல் லத்தீன் திருச்சபைகளிலே இதற்கு மாஸ் என்று சொல்வார்கள். கத்தோலிக்க சபையில் கூட அது மாஸ் என்று சொல்லி சொல்வார்கள். நம்முடைய அதாவது ப்ராட்டஸ்டன்ட் சபைகளில் பார்க்கின்ற போது 2 முக்கியமான சாக்கிரமந்துகளை நாம் பார்ப்போம். ஒன்று ஞானஸ்நானம், இரண்டாவது ராபோஜனம். இன்றைக்கு கடவுளை ஏற்படுத்தின இந்த ராபோஜனம் மிக முக்கியமான சாக்கிரமந்தாக நாம் பின்பற்றுகிறோம். கத்தோலிக்க திருச்சபையிலே 7 சாக்கிரமந்துகள் இருக்கிறது. அதை நாம் இந்த நேரத்தில் தியானம் செய்ய போவதில்லை. கடவுள் தன்னையே ஒப்பு கொடுத்து இதற்கு ஒரு நல்ல ஒரு he has become a supreme model for us to follow suit. இங்கே பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மேலறையிலே தன்னுடைய சீஷர்களை வரவழைத்து அந்த பந்தி அமர்ந்த பிறகு அவர் அங்கே சொல்லுகிறார், அப்பொழுதுதான் அவர் அதாவது இந்த கால்களை கழுவினார் என்று சொல்லி இருக்கிறது. தன்னுடைய அந்த அங்கி, அந்த கேர்டல் இருக்குது இல்லையா, நான் போடுற இந்த கயிறு, அது போல அவர் கட்டிக்கொண்டு அவர் ஒவ்வொருடைய சீஷருடைய கால்களையும் கழுவினார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய தியான பகுதி முதலாவதாக நாம் அதன் பிறகு பஸ்கா என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். யாத்ராகமம் 24:3-11 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே கடவுள் மோசேயை அழைத்து அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். கடவுளுடைய அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டு அவனுக்கு உதவி செய்ய 70 மூப்பர்களையும் அவர் நியமிக்கிறார். ஒரு சில மக்களை அவர் அழைத்து கொண்டு போகிறார். ஆரோனும் நாதாவும், 1ஆம் வசனத்தில் பாருங்க, 24:1 அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். ஆனால் மோசே மாத்திரம் கடவுளுடைய சன்னிதானத்திற்கு செல்கிறார். அங்கே 3ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தார். கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்த எல்லா கடவுளுடைய வார்த்தைகளையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தார். அங்கே பார்க்கின்ற கடவுளுடைய வார்த்தை நியாயப்பிரமாணம் என்று இருக்கிறது, தோரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைங்களா. அவர் நியாயப்பிரமாணத்தையும் கடவுளுடைய வார்த்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு அறிவித்தான். அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? இந்த வார்த்தையின்படியே, கடவுள் அருளின எல்லா வார்த்தைகளின் படியையும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் மறுமொழி எழுதினார்கள், பிரதி உத்தரம் சொன்னார்கள். இவர் சொல்ல அவர்கள் அப்படியே நாங்கள் செய்வோம், கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் அங்கே சத்தியம் செய்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. 4ஆம் வசனத்தில் மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அவன் செய்கின்ற காரியம் என்ன? கடவுளுடைய வார்த்தைக்கு அங்கு பிரதானமாக அவன் முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த கடவுள் கொடுத்த வார்த்தைகளை மோசே எழுதி அதிகாலையிலே எழுந்து ஒரு பலிப்படத்தை உண்டு பண்ணுகிறான். பலிப்படத்தை உண்டு பண்ணி அங்கிருக்கின்ற இஸ்ரவேல் வாலிபர்களை வரவழைத்து அங்கே அந்த 12 தூண்களை நிறுத்தி, அதாவது 12 தூண்கள் என்று பார்க்கின்ற போது இஸ்ரவேல் கோத்திரம், தி ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஸோ அவர்களின் நினைவாக 12 தூண்களை நிறுத்தி அங்கே பலிப்பிடத்தில் வாலிபர்களை அழைத்து, அந்த வசனங்கள்லாம் அதான் சொல்லப்படுகிறது, அவர்கள் மூலமாக
கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதிலே பாதி ரத்தத்தை எடுத்து காளைகளை பலியிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்கள். அந்த வார்த்தையை அவன் எழுதி வைத்து காலை நேரத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே அந்த 12 தூண்களை நிறுத்தி அங்கே அந்த இடத்துல அந்த பலிபீடத்தில் காளைகளை பலியிட்டார்கள், சமாதான பலிகளாக பலியிட்டார்கள். அதில் பாதி ரத்தத்தை மோசே அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு பாதி ரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் அவன் தெளிக்கிறான். தெளித்த பிறகு நடக்கின்ற ஒரு காரியம், அங்கே அந்த உடன்படிக்கை புஸ்தகம் இருக்குது பாருங்க. புஸ்தகத்தை எடுத்து 7ஆம் வசனம், ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். கடவுளுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவர் ஏற்கின்ற பிரியமான பலியை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த சமாதான பலி. அந்த ரத்தத்தை எடுத்து அவன் என்ன பண்றான், எல்லார் மேல ஜனங்கள் மேல தெளிக்கிறான். அந்த வசனம் பாருங்க. புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். எகெயின் மறுபடியுமாக அவர்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள். அந்த உடன்படிக்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது 8ஆம் வசனம், அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. தி கவனன்ட் ஆஃப் பிளட். இதைத்தான் பழைய உடன்படிக்கை என்று சொல்வோம். இந்த பழைய உடன்படிக்கையின் மூலமாக நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக மிருகங்கள் பலியிடப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது அந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்கின்ற போது, வார்த்தை என்று சொல்கிற போது, வார்த்தையானவரே மாமிசமானார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்மத்திலே அவர் வாசம் செய்தார், அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லி சீஷர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அந்த வார்த்தையானவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுக்கின்ற முன் அடையாளம் அந்த இரவிலே செய்யப்படுகின்ற நிகழ்வு தான் இந்த பஸ்கா. ஸோ இப்போ இந்த பஸ்காக்காக இந்த நேரத்தில் வரலாம். இங்கே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற மார்க் எழுதின சுவிசேஷம் 14:12 பாருங்கள். பஸ்காவை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்படி சீஷர்கள் கேட்குறாங்க, எங்கே அரேஞ்ச் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அந்த இடம் அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ மேல் அறையில் அவர்கள் பந்திருக்க வேண்டும். அங்கே கூடியிருக்கின்ற 12 சீஷர்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், நீயா நானும் கேட்குறாங்க. அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுது. இதில் தான் இந்த யார் இந்த தாளத்தில் கையிடுகிறவனாக இருக்கிறானோ அதில் ஒருத்தன் தான் சொல்லி 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், அவன் பிறவாது இருந்தால் நலமா இருந்திருக்கும், அவனுக்கு ஐயோன்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பஸ்கா பண்டிகை குறித்து யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் முழு விவரமும் அதில் அடங்கியிருக்கிறது. எப்படி அது அதாவது ஆசரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன்ட் பிரெட் என்று சொல்லி அடுத்ததாக பார்க்கணும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இல்லைங்களா? பஸ்கா, அடுத்து புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற. ஸோ இது ரெண்டும் மிக முக்கியமானது. ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன்ட் பிரெட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இஸ் கால்ட் பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் என்று பார்க்கின்ற போது பஸ்கா, பசேக் என்று சொல்லி, பசேக் என்று சொல்லி எபிரேய வார்த்தையில் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:1 அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பஸ்கா என்று சொல்லி அதாவது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். எப்படி? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை நமக்காக பலியாக போகின்ற ஒரு ஆடு. This lamb is going to be slain for you and me என்ற ஒரு காரியத்தை அவர் முன்னறிவிக்கிறார். So the lamb has to be slain on the day of Passover. அதுதான் மிக முக்கியமானது. இந்த அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டி பஸ்கா நாளில் அது அடிக்கப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 5:7 பார்க்கின்ற போது அது சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த இந்த மாவை பற்றி, பழைய மாவு, புளித்த மாவு போன்ற அந்த காரியங்களை குறித்து அங்கே 1 கொரிந்தியர் 5:5-7 இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய புளித்த மாவு என்று பார்க்கின்ற போது அங்கே 1 கொரிந்தியர் 5:8 பார்க்கின்ற போது துர்க்குணமானது, பொல்லாப்பு போன்ற எண்ணங்கள் தான் பழைய புளித்த மாவு. ஸோ இது வந்து புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பத்தை தான் பஸ்கா பண்டிகையில் சாப்பிட வேண்டும். புளிப்பில்லாத அப்பம் என்று பார்க்கின்ற போது 1 கொரிந்தியர் 5:8 பார்க்கிறோம். அது துப்புரவு இல்லைங்களா, கிளீன் அண்ட் ஹோலி. அடுத்து உண்மையானது, ட்ரூத் அண்ட் ப்ரூடென்ட் என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பார்த்தீங்களா எது எதுன்றது? புளிப்பில்லாத உப்பு, அதாவது அப்பம் என்று பார்க்கின்ற போது துப்புரவானது, ஹோலி இல்லைங்களா, கிளீன் அண்ட் உண்மையானது, பரிசுத்தமானது என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட இன்று நாம் பெற்றுக்கொள்கின்ற, அதாவது அதில் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற இந்த அப்பம் அது என்ன கலரில் இருக்குது? ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்து அது என்ன டேஸ்ட் இருக்குது? எந்த டேஸ்ட் இல்லைல்ல, அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லை. பரிசுத்தமானது, அடுத்தது உண்மையானது. அதில் அந்த டேஸ்ட்ன்றது இருக்காது, புளிப்பு இல்லாதது, புளிப்பு இல்லை இல்லைங்களா. ஸோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புளிப்பு என்று சொல்லுகின்ற போது அது என்ன ஆகிறது என்றால், அந்த ஈஸ்ட் இருக்கு பாருங்க, அன்லீவன் பிரெட் என்று சொல்லுகின்ற போது வித்தவுட் ஈஸ்ட், புளிப்பில்லாத பண்டிகை வித்தவுட் ஈஸ்ட். அந்த புளிப்பு என்றால் ஈஸ்ட் இஸ் a symbol of impurity. impurity, it is an image of sin. அது ஒரு பாவத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக நாம் ஆசரிக்கிறோம். கடவுளுடைய சரீரத்தை நாம் புசிக்கின்ற போது அதில் டேஸ்ட் இருக்குதா? அடுத்ததாக இந்த பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை என்று பார்க்கின்ற போது இதற்கு இன்னொரு பெயர் பாஸ் ஓவர் என்று சொல்லி, இதன் மூலமாக 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். பாஸ் ஓவர் என்று பார்க்கின்ற போது it reminds the children of Israel of their deliverance out of Egypt. எகிப்திலிருந்து அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்ட அந்த நாளை இஸ்ரவேல் மக்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய குலம் கோத்திரம் அனைத்தும் நினைவு கூறுகின்ற ஒரு நாளாகத்தான் பாஸ் ஓவர், பஸ்கா இருக்கிறது. இரண்டாவதாக, இதற்கும் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கின்ற போது, இந்த பாஸ் ஓவர் மூலமாக மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா மக்களுடைய மரணத்திலிருந்தும் மீட்டெடுக்க, நித்திய மரணத்திலிருந்து மீட்டெடுக்க அவர் மரணத்தை தழுவின ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இட் இஸ் a great deliverance of Messiah for all his people from the doom of death on account of sin. நம்முடைய ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தின் அந்த, அதாவது பாவத்தின் தன்மை அது அப்படியே ஒட்டி கொண்டு அப்படியே எல்லாரையும் தொற்று வியாதியாக வந்து கொண்டிருக்க, எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க கடவுள் தன்னை ஒப்பு கொடுத்த அந்த நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த பஸ்காவை நாம் புசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை பண்ணின நாள் மிக முக்கியமாக இருந்தது. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ண, அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவத்தை விடுதலை பண்ண தன்னை ஒப்பு கொடுத்த அந்த பஸ்கா, அதைத்தான் ராபோஜனமாக நாம் ஆசரிக்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீயும் நானும் பட வேண்டிய அந்த கஷ்டத்தை நீயும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஏசாயா 53:6-7 நாம் பார்க்கிறோம். In our place Jesus took the punishment. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கிறோம். ஏசாயா 53:6-7 பார்க்கின்றது, மெய்யாகவே நாம் ஆடுகளைப் போல அவனவன் தன் வழியிலே போனும், ஆனால் கர்த்தரோ அவரை நெருக்க சித்தமாகி அவரை ஒப்பு கொடுத்தார். அவர் சத்தமிடாத ஆட்டை போல அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அவர் மரிக்கின்ற வரைக்குமாய் அவர் எல்லா பாடுகளையும் அவர் சகித்து கொண்டார், உனக்காக எனக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பஸ்காவிலே என்னென்ன இருக்கிறது என்று பார்க்கின்ற போது 3 காரியங்கள் இருக்குது. ரோஸ்டட் lamb, சுடப்பட்ட அந்த அப்பம், அதாவது இந்த ஆடு இல்லைங்களா, அது யாத்ராகமம் 12 அது முழு இருக்கிறது. சாயங்காலத்தில் அதனை அடிக்க வேண்டும்.
6ஆம் வசனத்துல. 7ஆம் வசனத்துல அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசலின் நிலைக்காலில் பூச வேண்டும். 2 இது நிலைக்காலிலும் மேற் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். அடுத்து 8ஆம் வசனத்துல அன்று ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். 3 விதமான விஷயம் இருக்குது இல்லையா. ஒன்று அந்த ரோஸ்டட் லேம், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் ஒப்பு கொடுத்து நீயும் நானும் பங்கு பெறுகின்ற அந்த சரீரமாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அன்லிவன் பிரெட் என்று பார்க்கின்ற போது உண்மையான துப்புரவானது. அங்கே அதாவது வித்தவுட் ஈஸ்ட் என்று பார்க்கின்ற போது பாவம் கலக்காத, பாவம் இல்லாத அவர் உனக்காக எனக்காக பாவமானார், அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பிட்டர் ஹெர்ப்ஸ் என்று பார்க்கின்றது புளி, அந்த கசப்பான கீரை. ஜூஸ் பிட்டர் பாண்டேஜ் இன் தி லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் என்ன என்று பார்க்கின்ற போது நம்முடைய முற்பதாக்கள் செய்த அந்த பாவத்தின் தன்மை அது தொற்று வியாதி போல நம்மையும் தொற்றிக் கொண்டிருக்க, அதிலிருந்து விடுவிக்க இந்த கசப்பான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவரால் நாம் பிழைத்துக் கொண்டோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எபிரேயர் 9:22 பார்க்கின்ற போது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. வித்தவுட் ஷெட்டிங் ஆஃப் பிளட் தேர் இஸ் நோ ஃபர்கிவ்னஸ். இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 14 பார்க்கின்ற போது அந்த 22ஆம் வசனத்தில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த மேலறையில் இதனை வாங்கி புசியுங்கள் என்று சொல்லி அந்த அப்பத்தை எடுத்து அவர் நன்றி செலுத்துகின்ற அந்த காரியத்தை பார்க்கிறோம். இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்தை புசிக்க வேண்டும் என்ற அந்த அப்பம் செய்யறதுக்கு என்ன செய்திருப்பாங்க? அது கோதுமையிலேருந்து அப்படியே டைரக்டாக வரல, அது உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது. He was beaten, he was butchered, he was battered, he was broken. நமக்காக உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், குத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு உனக்காக எனக்காக தன்னை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் வாழ இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் தந்தார். அடுத்ததாக 2வது காரியத்தை பார்க்கிறோம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். இல்லைங்களா? இதை வாங்கி இதில் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி, இதில் பானம் பண்ணுங்கள். அதாவது ஒரு பானம் பண்ண வேண்டும் என்றால் இந்த திராட்சை ரசம், திராட்சை பழத்தை அது போட்டு அந்த ஆலையில் போட்டு பிழிய வேண்டும். கிரஷிங் இல்லைங்களா? அது கசைக்கு பிழியப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உனக்காக எனக்காக அவர் உழுத நிலம் போல ஆனார். அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அவர் சிலுவிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ரத்தம் தான் இன்றைக்கு நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஒரு ரசம் என்று பார்க்கின்ற போது நண்டு என்றால் அது அந்த நண்டு ரசம் என்பது பார்க்கின்ற உயிரோடவே அதை போட்டு அதை இடித்து அதன் மூலமாக அந்த ரசம் வருகிற போது அது கோல்டுக்கு நல்லது என்று சொல்வார். ஆனால் உயிரோடே அது நொறுக்கப்படும். He was crushed, literally he was crushed. அவர் அங்கிருந்து அந்த சிலுவை சுமந்து கொண்டு கொல்கொதா வரைக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போதுதான் சிரேனே ஊரானாகிய சீமோன் வந்து உதவி செய்யும்படியாக அவர்கள் பலவந்தம் பண்ணினார்கள். அந்த சேவகர்கள் பலவந்தம் பண்ணினார்கள், இங்கே செத்துருவார் என்றார். முட்டை உடையாமல் ஆம்லெட் செய்ய முடியாது. அவர் உடைக்கப்பட்டார். He was pierced for our iniquities, he was crushed for our transgressions என்று சொல்லி ஏசாயா 53:5 உனக்காக எனக்காக எல்லா அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு ராபோஜனமாக இந்த நாளில் அவரை நாம் புசித்து பானப்படுகின்ற ஒரு பாக்கியத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்படியாக அவர் கிருபை செய்தார். ஆகவே இந்த நாளில் நாம் கேட்ட சங்கீதம் 116:12-13 வரைக்கும் பார்க்கின்ற போது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கார். உபகாரம் என்று சொன்னது இட் இஸ் அ ஃபேவர், இட் இஸ் அ குட் டீட் தட் ஐ ரிசீவ் ஃப்ரம் த லார்ட். இதற்கு கைமாறாக நான் என்னத்தை செய்ய முடியும் என்று பார்க்கின்ற போது அவரே சொல்கிறார் பதில்
13ஆம் வசனம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். யாராவது படிக்குமா இங்கிலீஷ்ல? Psalms 1:16-13. I will bring a wine offering to the Lord, Hmm. thank Him for saving me. 13. I will lift up the cup of salvation. Call on the name I will of take the the Lord, cup of salvation and call on the name of the Lord. and call on the name of the Lord. I'll take the cup of the salvation. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அங்கே மிருகங்களை கொன்று அதனுடைய ரத்தத்தை மக்கள் மேல் தெளித்து அந்த பழைய உடன்படிக்கை இங்கே என்ன ஆகிறது? தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக மிருகங்கள் பீடத்தில் பலியிடப்படுவதில்லை. இது பலிபீடம், இது ஆல்டர். இங்கே ஒரே பலி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் என்று சொன்ன பிறகு அவர் சொல்கிறார், இது புதிய உடன்படிக்கைக்கென்று ஏற்படுத்துகின்ற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. அந்த 24ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது அவர்களை நோக்கி இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை. இட்ஸ் எ நியூ கவர்னன்ட். இட்ஸ் எ நியூ கவர்னன்ட் ஆஃப் பிளட். தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக, மிருகங்கள் ரத்தத்தின் மூலமாக அல்ல, என்னுடைய ரத்தத்தின் மூலமாகவே மீட்டெடுக்க வருகிறேன். ஆகவே இதனை நினைவு குறும்பணமாக கடவுள் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பல பாடுகளின் வழியே நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த கடவுளுக்கு முன்பாக நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். சங்கீதக்காரன் சொல்கிறோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அன்றைக்கு அந்த மக்கள் எல்லாம் நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்போம், அதன்படி நடப்போம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நாங்கள் ஜீவ பலிகளாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். So Israelites presented themselves unto God as living sacrifices. நாமும் கூட நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி என்று சொல்லி பக்தன் பாடுகிறார். ஆகவே கடவுள் நம்மை அவருடைய பாடுகளின் மூலமாக, மரணத்தின் மூலமாக மீட்டெடுத்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர் நம்மை மாற்றியிருக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். ஆகவே இந்த மாபெரும் தேவனுடைய தேவனின் பரிசுத்த சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகின்ற இந்த மேலான பாக்கியத்தை நம்முடைய கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் நாம் மறக்கக்கூடாது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்கிறார். ஒருவேளை இந்த ராபோஜனத்தை மறப்போமானால் அவரை மறந்து விட்டோம் என்று தான் அர்த்தம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகவே அவரை நினைவு கூறும்படமாக நம்முடைய கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்குமாய் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்ட கடவுளுக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ பரிசுத்தவனை நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.